Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு ஸ்ரவணம் திருவோண விரதம் ஸ்பெஷல் நெய்வேத்தியம் வெள்ள அவல் ஸ்பெஷல் நெய்வேத்தியம். திருவோண விரதத்துக்கு உப்பு போடாமல் சாப்பிட்ணும். அதுக்காக நெய்வேத்தியமும் உப்பு போடாமல் தான் பண்ணணும். அதுக்காக நான் சிகப்பு அவல் எடுத்துகிட்டு இருக்கேன். 1 கப்பு சிகப்பு அவல், 1/2 கப்பு வெள்ளை சர்க்கரை, 1 கப்பு தேங்காய் ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போது அந்த சிகப்பு அவலை நல்லா வெந்நீரில் ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா அதில் ரெட் ரைஸில் பண்ணுற அவல் இதில் கொஞ்சம் இந்த இதெல்லாம் இருக்கும், தவிடுலாம் இருக்கும். அதனால் நல்லா அழுக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வாஷ் பண்ணதுலேயே பார்த்திங்கன்னா வெந்நீரில் வாஷ் பண்ணுறதுனால அது சாஃப்ட் ஆகிடும். ஸோ இப்போ அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வெந்நீர் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸு அதை நல்லா இது பண்ணி வச்சுட்டு அதில் ஃபுல்லாக அதை மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு சரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். அதை பார்த்திங்கன்னா அந்த வெந்நீரில் அந்த அவல் நல்லா வெந்து சூப்பராக பூரா எல்லா தண்ணியும் உறிஞ்சிட்டு நல்லா பொலன்னு ரொம்ப நல்லா வரும், ஃபஸ்ட் கிளாஸாக வரும். அதுக்கப்புறமா அதில் இந்த வெள்ளை சர்க்கரையும் தேங்காயும் கலந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும். இதுதான் வெள்ளை அவல். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். இதில் நீங்கள் ஒயிட் அவல் கூட எடுத்துக்கலாம். நான் ரெட் அவல் எடுத்துட்டுருக்கேன். ரெட் அவல் ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் பெருமாளுக்கு திருவிளக்கு போட்டிருக்கேன். திருவோணத்துக்கு பெருமாளுக்கு திருவிளக்கு மாதம் சிரவண விரதம் ரொம்ப விசேஷம். சிரவண விரதத்துக்கு உப்பு இல்லாமல் சாப்பிட்றது, உப்பு இல்லாமல் தான் நெய்வேத்தியங்களும் பண்ணணும். தயிர் சாதம் பண்ணினீங்கன்னா கூட உப்பு இல்லாமல் தான் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அவல் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிண்டு சூப்பராக எல்லாம் சாஃப்டாகி நல்லா வெந்தும் இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கிளறக்கூடாது. கிளறுனா ரொம்ப பொத்தையாட்டம் ஆகிடும். இப்போ அதில் வெள்ளை சர்க்கரை போட்டு ரொம்ப ஸ்லைட்டாக மைல்டாக கிளறணும். அது ரொம்ப ஸ்பூனுக்கு வலிக்குமா அந்த அவலுக்கு வலிக்குமான்னு அது மாதிரி ரொம்ப சாஃப்டாக கிளறணும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி பொத்தையாட்டம் ஆகிடும். ஆல்ரெடி வெந்துட்டதுனால அது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ ஸ்லைட்டாக கிளறிடுறேன். அதுக்கப்புறமா அதில் ஒரு மூடி தேங்காய் மூடி, அதாவது அந்த கப்பு எந்த கப்பால் அவல் எடுத்திங்களோ அதே கப்பால் 1 கப்பு ஃப்ரெஷ் கோகோனட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் கோகோனட் இல்லை அப்படின்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் போட்டுக்கலாம். பட் டேஸ்ட்டு மீன்ஸ் ஃப்ரெஷ் கோகோனட் தான் இருக்கும். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். பெருமாளுக்கும் ஃப்ரெஷ் கோகோனட் போடுறது தான் நல்லது, விசேஷம். அப்புறம் பெருமாளுக்கு பண்ணுறோம் நெய்வேத்தியங்கிறதுனால அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ வெறுமனை சாப்பிட்றது என்னான்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி, வெரி வெரி ஹெல்தி. ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். விரத நாட்களில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு நெய்வேத்தியம். கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கோ, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த நெய்வேத்தியத்தை நான் பெருமாளுக்கு வச்சு பூஜை பண்ண போகிறேன். वेंकटेशाय नमः। ओम वेंकटेशाय नमः। ओम वेंकटेशाय नमः। வெள்ளை அவல், சிகப்பு அவலில் பண்ணின வெள்ளை அவல் நெய்வேத்தியம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கோ. சிரவணத்துக்குன்னு இல்லை, எந்த பண்டிகையாக இருந்தாலும் நீங்கள் இது பண்ணலாம். ஸ்ரீராம நவமி அப்புறம் ராமாயணம் படிக்கும்போது இந்த நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பாய்.